சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஜூன் மாதம் இந்த மாதத்திலே வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கிறார், சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார். அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்கின்றாங்க. இது நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம். இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது. அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும். அது ஒரு பக்கம். அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் இம்மாதம் 8ஆம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இம்மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி சுக்கிர, அதாவது புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் இம்மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான 5 கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார், சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு, புத பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய, அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது. முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது. அதுவும் வளர்பிறை ஷஷ்டி ரொம்ப விசேஷம். சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது. அந்த ஷஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது. அதே போல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க. அதனால் புதிய மனைகளை துவங்கிறது, புதிய கட்டடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது, அதேமாதிரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது, அதுமாதிரி கிணறு வெட்டுறதுக்கு தோன்றது அல்லது போர்வெல் போடுறது, இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல பலனை தரும். வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும். அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 6ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க. அதே மாதிரி தான் இம்மாதத்தினுடைய ஜூன் மாதம் 8ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது. அதே போல் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகா சுவாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷம் நட்சத்திரம், சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் 14ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. அதே போல் ஜூன் மாதம் 17ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. மறுபடியும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க. அது மாதிரி இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 8ஆம் தேதி, அதே போல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி, ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. இதில் 16ஆம் தேதி, 17, 27ஆம் தேதி, அதாவது இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆனி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே. அதனால் கல்யாணங்கள் செய்யலாம், திருமணங்கள் முதலியவைகள், நிச்சயதார்த்தம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம்.
ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாதமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது. ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம், சரிங்களா? அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது, கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது, வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது, இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம். ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆனி மாதத்தில். அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்குது, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம். மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக கவனிங்க. மீனராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது புதிய மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. 3ஆம் பாவம் வலிமையாகுது. 3ஆம் பாவம் எப்பெல்லாம் வலிமையாகுதோ அப்போத்தான் மாற்றம்ங்கிறதே நீங்கள் நினைக்கலாம். அந்த 3ஆம் பாவம் வலிமை ஆகாமல் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்போது இந்த 3ஆம் பாவம் வலிமை ஆகிறதுனால மீனராசி ஆகிய உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் அப்படின்னாலே அடுத்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா மாற்றம்னு சொல்கிறாரு, இந்த மாற்றம்ங்கிறது முன்னேற்றமா ஏமாற்றமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாற்றம் நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை தருது. உங்களுடைய 3ஆம் இடத்திலே 4ஆம் அதிபதி புதன் இருக்கிறார், அந்த இடத்துல சூரியனும் இருக்கிறார். மீனராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மாற்றத்தை தரக்கூடிய சுக்கிரனும் நல்ல இடத்துல இருக்கார், 3ஆம் பாவமும் அந்த இடத்துல சூரியன் இருக்கார். அதனால் ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய அமைப்பை தருகிறது. இந்த மாதம் 15ஆம் தேதி 4ஆம் பாவத்தில் சூரியன் போகிறாரு, சுகஸ்தானம் வலிமையாகிறது. அந்த இடத்துல ஏற்கனவே குரு பகவான் வீற்றிருந்து அந்த குரு பகவானினுடைய பார்வை 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகளையும் குறைத்து கொண்டிருக்கிறது மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். முக்கியமாக வெளிநாடுகள் செல்லுவதற்கான வாய்ப்பு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கோ அல்லது வேற்று மொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய தொழில் துவங்குவதற்கோ அல்லது அவங்களுடன் ஒரு பிஸ்னஸ் கொலாபரேஷன் செய்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுங்க. இது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கிறது. அதே போல் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார வளர்ச்சிகள், முக்கியமாக ஏதோ ஒரு சொத்து வாங்கிறது அல்லது இடம் வாங்கிறது அல்லது ஒரு புதிய வாகனங்களை வாங்கிறது போன்ற நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உற்படுத்தி தராரு. அதே மாதிரி நான் ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அடுத்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டு 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அதே மாதிரி அந்த அடுத்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பையும் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறாரு. கேது பகவான் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். சில இடத்துல பொருள் ஏமாற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஞாபக மறதிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மீனராசிக்காரங்க இந்த மாதத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு 3 நாள் இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதம் ஜூன் மாதம் 7, 8, 9 ஆகிய 3 தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் புதிய செயல்களை தவிர்ப்பது மிக 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 அவசியம். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயே ஆகணுங்க, சரி போயிட்டு வாங்க. இல்லை நான் வந்து ஏதோ ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போகிறேன், அதில் தான் நான் தேதியை புக் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தேதியை மாற்றி போடுங்க. அது மாதிரி நீங்கள் கலந்து கொண்டே ஆக வேண்டிய விஷயத்தை தவிர்க்க முடியாது, அதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அது அல்லாமல் வேறு ஏதோ ஒன்று போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அபிவிருத்தி பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க மீனராசிக்காரங்க, மிக மிக முக்கியம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வரப்போகிறாரு. அதனால் 7.5 சனி உங்களுடைய ஜென்ம சனியாக அந்த 7.5 சனி ஆக போகிறது. அதனால் முன்கூட்டியே என்ன செய்யணும், இப்போ இருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி தான். இப்போ வந்து உங்களுடைய குறிப்பாக சொன்னோன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஜென்மஸ்தானத்திற்கு வந்து அடுத்தது வந்து பாதஸ்தானத்திற்கு மாறி அடுத்தது தான் உங்களுக்கு சனியினுடைய 7.5 சனி குறைய போகுது. முக்கியமாக கால் சார்ந்த உபாதையை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. கூடுதலாக ஆஞ்சநேயருக்கு 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலையை போட்டுவாங்க. இதை போட்டு வந்தீங்கன்னா 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நிச்சயமாக குறையும். சனி பகவானினுடைய பரிபூர்ணமான அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி, மனதிற்கு நல்ல சந்தோஷம், கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை, குழந்தைகளால் நல்ல பெருமைகள், நல்ல அபிவிருத்திகள், வசதி வாய்ப்புகள், சொத்து சுகங்கள் சேர்வதற்கான நல்ல சேர்க்கைகள்,
அதேபோல் கடன் சுமைகள் வெகுவாக குறைவது, நல்ல முன்னேற்றம், நல்ல வெளிநாட்டு பயணங்கள் போன்ற நல்ல அபிவிருத்திகள் இந்த மாதம் உங்களுக்கு காற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயன் வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் நல்ல அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு. சிவாய நமஹ.